வெல்கம் டு உமா சமையல். நான் இப்போ இஞ்சி தொகையல் பண்ண போகிறேன். அதுக்கு இஞ்சியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தோல் சீவணும். இதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. நல்லா மண் போக அளவு வாஷ் பண்ணிவிட்டு முதல்ல தோலை சீவிண்டுடலாம். இப்போ இஞ்சியை வதக்கிறதுக்கு 2 கரண்டி ஆயில் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இது 1/2 கிலோ இஞ்சி தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் போட்டுறாங்க. இந்த இஞ்சி கூட ஒரு பெரிய எலுமிச்சங்க அளவு புளி எடுத்துருக்கேன். இதோடைய வதக்கிடலாம். அதையும் நார்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி போட்டுங்க. பிச்சு போட்டால் சீக்கிரம் வதகும். இஞ்சி வதக்கின்னே இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் இந்த ஊறுகாய்க்கு தேவையான கடுகு, வெந்தயம் ரெண்டையும் ஆயில் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுப்பில் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிக்கணும். இதில் பாதி பவுடர் இருந்தால் போதும். இந்த ஊறுகாய்க்கு நான் கொஞ்சம் சேர்த்தே பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் பொடியாகாது. நல்லா கடுகு வெந்தயமாக சவந்துட்டு கடுகு பொரியலுக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு இதிலே போட்டுறேன். இதோட வதக்கட்டும். இந்த அளவு வதக்கினா போதும். ஆஃப் பண்ணிடுறேன். ஆறின அப்புறம் அரைச்சிட்டு வரலாம் மிக்சியில். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வதக்கி நெஞ்சியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரலாம். இஞ்சி வதக்கின கடாயிலேயே நல்லெண்ணெய் விடுறேன். ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். ஊறுகாய்க்கெலாம் நல்லெண்ணெய் தான் நல்லது. எண்ணெய் சூடாயிட்டு கடுகு போடுறேன். பெருங்காய பொடி, அரைச்ச இஞ்சி பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுறேன். ஒரு ஸ்பூன் காஷ்மீர் பொடி, தனி மிளகா பொடி, கொஞ்சோண்டு வெல்லம் போடுறேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எடுப்படும். வெந்தயம் பொடி வறுத்து பொடி பண்ணல, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்க. நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் இதை வருது பாருங்க வெளியில். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான இஞ்சி தொக்கு ரெடி பாருங்க.